நந்தீஸ்வரா கமெண்ட் பஸ் ஊத்திட்டு இருக்கிறாங்க. நந்தீஸ்வரா நந்தி காவலா குந்தி காவலன் நந்தி காவலன் நந்தி காவலா போடுங்கப்பா தம்பி குரு பாய் சப்பாது யாரிடத்துல பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்பதற்காக அறிந்து தெரிந்து புரிந்து பேச வேண்டும். ஓகே வண்டர்ஃபுல் தட்ஸ் ஆல் ரைட் அவ்வளவுதான். மற்றவளை போல் அடிக்க மாட்டேன், உதைக்க மாட்டேன். என் வாய் வார்த்தைகளால் உன்னை நான் துன்புறுத்த மாட்டேன். உன்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தால் உன் குடும்பம் ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக. நந்தீஸ்வரா அப்படி இருந்த போதிலும் நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர் நாமம் என்ன, கேட்கின்ற கேள்விகளுக்கும் சொல்லுகின்ற பதிலுக்கும் டக்கு டக்கு என்பதற்காக பதில் பெற வேண்டும். ஓம் நம சிவாய நமக. ஐயா சிவபெருமானே, நீ சித்தேஸ்வரா மாதேஸ்வரா, நீ சத்தியம் உள்ள உண்மையா இருந்தா நானும் சிவன் வேஷம் போட்டு வந்திருக்கிறேன். எனக்கு 10-20 நண்பளிப்பு கொடுத்தாங்க. ஆதி பணம் இங்க இருக்குது, பாதி பணத்தை தின்னவன். நீ சத்தி உள்ள சாமியா இருந்தா விடியறதுக்குள்ள அவனுக்கு கை கால் வராம நீதான் பண்ணணும் சாமி. 40 ரூபாய் பணத்துக்கு கழட்டு, 40 ரூபாய் பணத்துக்கு கை கால் வராது போகணுமா? சிவன் சொத்து குலநாசம். இந்த மாதிரி அடுத்தவங்க படத்தை சத்தியமா சோப்பு இல்லைங்க இல்லங்க காட்டுற இருக்கு மேல் பாக்கிட்டா மேல் பாக்கெட்ல மாதிரி சோப்பு இல்லைங்க சத்தியமா இல்லைங்க மொத பாதி பணத்துல கை காலு தான் வராம போச்சு. மொத பணம் எந்த பணத்தை எடுத்து பாதி பணம் தின்னு கை கால் வராம தான் போச்சு. பணத்தை தான் பின்னு காய்ச்சி போற மீதி இருக்கிற பணத்தெல்லாம் எவன் திங்கிறானோ அவன் பொண்டாட்டி பொட்டிகார் எடுத்துட்டு ஓடணும். என்ன மயிருக்கு இந்த 20 ரூபாய் பணத்துக்கு கை பொண்டாட்டி பொட்டிக்கார எடுத்துட்டு போகணுமா? 10 ரூபாய் பணத்தை காணுமே. வராம அம்மா தாய் மகாலட்சுமி ஓம் நம சிவாய நமக. ஆயா உனக்கு பணமா மீறி போச்சு. வைத்தியக்காரா இருந்த போதிலும் டக்கு டக்கு குத்துறாங்க. என் பணத்தையும் தான் திங்கிற, உன் பணத்தையும் தான் திங்கிற. பின்னு காய்ச்சி போற வாங்கிட்டு போய் என் பேக்கல் போட்டு எல்லாம் எடுத்து கோட்டை குடிச்சு போடுற. நான் குடிக்கிறேன்னா சிவன்டா காபலா டக்கு டக்கு பதில் கரெக்டா வரணும். ஓம் நம சிவாய நமக. மாற்றுமை தாங்கிய பெரியவர்களும் பெருமதி பெருக மரியாதைக்கு மறித்தானே நமது இனமான சொந்தங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெய்வத்திற்கு தொண்டு செய்தால் தேனாக மழை பொழியுமா, அதுவே தெய்வத்தை நம்பினோர் ஒரு பொழுதும் கைவிடப்படாரா அப்படி என்பதற்காக இன்றைக்கு ஓரிரவாக தெருக்கூத்து அரங்கேற்றம். எதனால தெருக்கூத்து அரங்கேற்றம்? எதுக்குடா கூத்து? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? சரி நீ தெரிஞ்சது சொல்லு. நான் மணி 10 மணில இருந்து கூத்தாரன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. இன்றைக்கு சம்பளம் வாங்கலையா? ஏன்னா நான் பணத்துக்காக கூத்துக்கு வரேன். பணத்துக்காக இன்னைக்கு மட்டும் பணம் வாங்க மாட்டேன். ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணி வாங்கி இன்னைக்கு எதுக்கு பணத்துக்கு வந்து காபலா இருந்த போதிலும்
இன்றைக்கு ஓரிரவாக தெருக்கூத்து நாடக அரங்கேற்றம். எதற்காக அரங்கேற்றம்? மகா சிவராத்திரி. சிவராத்திரியை முன்னிட்டு இன்றைக்கு ஓரிரவாக நாடக அரங்கேற்றம். மாதேஸ்வரனுக்காக இன்றைக்கு ஓரிரவாக சிவன் ராத்திரியை முன்னிட்டு ஓரிரவு தெருக்கூத்து அரங்கேற்றம். காவலா, இந்த அகில உலகத்துல இந்த கலியுகத்துல சிவன் ராத்திரி என்ற ஒரு நாள் எப்படி உருவானது? ஏன் சிவன் ராத்திரி? சிவன் ராத்திரி என்பது எப்படி உருவானது? இதோ காவலா, ஒரு நாள் ஒரு தினத்துல தேவாதி சத்தமோட்டா சொல்லாதீங்க. சிவன் ராத்திரி என்பதற்காக எப்படி வந்தது? இந்த கலியுக மக்கள் எல்லாம் ஏன் அந்த நாள விடியவர்களும் தூங்காம கண்முழிச்சு ஒரு கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பது எதற்காக தெரியுமா? இந்த ஒரு நாள் ஒரு தினத்துல தேவாதி தேவர்களும் அரக்கர் குலத்தில் இறக்கவே இல்லாமல் பிறந்த அசுராதி கூட்டங்கள் என்ன செய்யறாங்க? தேவ அமிர்தமானது கிடைக்கிறார். ஆமா, அந்த தேவ அமிர்தத்தை மந்திரகிரி மலையை ஒரு மத்தாக செஞ்சாங்க. ஆமா, திருப்பார் கடலை ஒரு மண் பானையாக செய்து தேவாதி தேவர்கள் ஒருபுறமாக அசுராதி கூட்டங்கள் மறுபுறமாக என உடம்பில சரி பாகமாக உலாவிக் கொண்டிருக்கிறது நாக சர்ப்பங்கள். அந்த நாக சர்ப்பங்களுக்கெல்லாம் அனைத்தையும் ஒரு அணை கயிறாக வைத்து அந்த நாக சர்ப்பத்துடைய தலைப்புறமாக யாரெல்லாம் பிடிக்கிறாங்க? இறக்கமே இல்லாமல் பிறந்தாங்க அசுராதி கூட்டங்கள், அவர்கள் பிடிக்கிறாங்க. வாழ்புறமாக தேவாதி தேவர்கள், சுருள் 30 தேவர்கள், 8000 கோடி ரிஷிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாதி தேவர்கள் அந்த நாக சர்ப்பத்துடைய வாழை பிடிக்கிறாங்க. இப்படி பிடித்து கொண்டு இருக்கும் தருவாயில தேவ அமிர்தம்னா எப்படி? தேவ அமிர்தம் என்பது எத்தனை வயதுல தேவர்கள் கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை சாப்பிடுறாங்களோ சிறிதேனா இளமை மாறாம அப்படியே இருப்பாங்களா? 15 வயசுல சாப்பிட்டு அதே 15 தான் கழிவே கிடையாது. ஆமா, இப்படி என்பதற்காக தேவர்கள் அமிர்தம் கிடைக்கிறாங்க. அப்படி அமிர்தமானது கலைந்து கொண்டிருக்கும் தருவாயில அந்த அணை கயிறாக வைத்தாங்க இல்லையா? அந்த அணை கயிறாக நாக சர்பத்தை வைத்தாங்களா? இந்த நாக சர்பத்துடைய விஷம் எல்லாம் என்னானது? அந்த அமிர்தத்திலே விழுந்து விட்டது. இந்த நாக சர்பத்துடைய விஷம் எல்லாம் அந்த அமிர்தத்துல விழுந்து விட்டது. அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தார்? தேவ அமிர்தமானது சற்றேனும் அசுராதி கூட்டங்களும் தேவர்களும் ஒன்று சேர்ந்து அமிர்தத்தை கடந்து விட்டோம். இந்த அமிர்தத்தை முதல் முறையாக நாம் சாப்பிடுவோம் என்பதற்காக சிவபெருமான் என்பதற்காக என்ன செய்தார்? அதுலதான் நாக சர்பத்துடைய விஷமானது அதுல விழுந்தது தெரியாது அல்லவா? தெரியாமல் படிக்கு சிவபெருமான் அதை எடுத்து முதல் அந்த தேவ அமிர்தத்தை சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே அவருக்கு என்னானது? அவருடைய உடம்பெல்லாம் முதலாவதாக சாம்பல் நிறத்துல மாறியது. சாம்பல் நிறத்தைய மாறிய உடனே அப்பொழுது பார்த்தார் இந்த அகிலத்திற்கெல்லாம் முதல் கடவுளாக விளங்கி வரக்கூடிய மாயவர் எம்பெருமான் பார்க்கிறார். எப்படி? சற்றேனும் தேவர்களாம் விட்டு சேர்ந்து தேவ அமிர்தமானது கிடைந்தோம். இந்த தேவ அமிர்தத்தை குடிச்ச உடனே மைத்தனுடைய உடலானது சாம்பல் நிறத்துல மாறிவிட்டது. அப்படி என்பதற்காக சிந்தித்தார், செயலுக்கு வந்தார். ஒருவேளை இந்த நாகசர்பத்துடைய விஷங்கள் தான் அந்த அமிர்தத்துல விழுந்திருக்கும். அதை குடித்த உடனே மைத்திரனாகப்பட்ட சிவபெருமானுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதற்காக சிந்தித்தார், செயலுக்கு வந்தார். அப்படி வந்த உடனே அப்பொழுது மாயவர் என்ன செய்தார்? இந்த தொண்டை இருக்குது பாத்தியா? இந்த தொண்டையில இப்படி அழித்து பிடிக்கிறாரு. ஆமாடா, எதுக்காக? குடித்த அமிர்தமானது அந்த விஷம் கலந்த அமிர்தம் இருக்குல்ல, அது உள்ள இறங்கக்கூடாது என்பதற்காக சிவபெருமானுடைய கழுத்துல மாயவர் அன்றைக்கு இப்படி பிடித்தார். அப்படி பிடித்தனாலதான் இன்றைக்கும் ஆம்பளைங்களுக்கு பார்த்தா இந்த மணிக்கிட்டு இருக்குது பாத்தியா? இது வந்தது அன்றைக்கு சிவனாராகப்பட்டவர். ஆமா, தேவ அமிர்தமானது குடிக்கும் தருவாயில மாயவராகப்பட்டவர் இப்படி அழித்து கொடுத்ததுனாலதான் ஆணாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்துல அந்த மாதிரி மணிக்கிட்டு இருக்குது. ஆமா, அப்படி இருக்கும் தருவாயில இதற்கு மேல என்ன செய்ய வேண்டும்? சற்றேனும் சிவபெருமானாகப்பட்டவர் தூங்கிட்டா என்ன ஆகும்? உடம்பெல்லாம் விசை ஏறிடும். அப்படி என்பதற்காக என்ன செய்தார் மாயவர் எம்பெருமான்?
நம் மைத்திரனாகப்பட்ட சிவபெருமான இன்றைக்கு இந்த இரவு மட்டும் நம்ம ஒரு நொடி கூட நம்ம தூங்க விடக்கூடாது அப்படி என்பதற்காக என்ன செய்யறா இதோ இந்த அகில உலகத்துல ஆயக்கலைகள் சரியா 64 கலை 64 கலைகளையும் அந்த விடியல் வரலும் போக்க வேண்டும் என்பதற்காக ஆயக்கலைகள் 64 கலைகளையும் நடனம் புரியுறாங்க. அப்படி இப்படி சரியாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த கலைகளை எல்லாம் கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி பிடித்தார் அல்லவா கையெடுத்தா என்ன ஆகும் அந்த விஷம் எல்லாம் கீழே இறங்கிரும். அன்றைக்கு தேவாதி தேவர்கள் எல்லாம் இந்த சிவனாருக்காக தூங்காம இருந்த ஒரு காரணத்திற்காக தூங்காம இருந்தனாலதான் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம தூங்குறது இல்ல. நல்லா புரிஞ்சுதா? அப்புறம் இந்த சிவன் ராத்திரி என்பதற்காக பெயர் எப்படி வந்தது? காவலா இப்படி அழித்து பிடித்த உடனே அன்றைக்கு ஒரு நாள் இரவு முழுவதுமே யாருமே தூங்கவில்லை. யாருக்காக தூங்காம இருந்தாங்க? தேவர்கள் எல்லாம் சிவனுக்காக தூங்காம இருந்தாங்க. அதனை போல யாருக்காக தூங்காம இருந்தாங்களோ அன்றைக்கு நாள என்னன்னு தேவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர் வைக்காங்க. சிவனுக்காக இன்று ஓரிரவு நம்ம யாருமே கண் விழித்திருந்ததுன்னா இந்த இரவு சிவன் ராத்திரி என்று பெயர் வைப்போம். சிவனாருக்காக அன்று தேவர்கள் எல்லாம் கண்முழித்திருந்ததுனாலதான் அதற்கு பெயர் சிவன் ராத்திரி என்பதற்காக பெயர் வந்தது. அப்பேர் கொண்ட ஒரு நன்னாளில இன்றைக்கு நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் கேட்டு கொடுப்பது மனித குணமா, கேளாமல் கொடுப்பது தெய்வ குணமா இருக்கிற இடத்துலதான் கொடுக்கறதுக்கு மனசு வருமா? ஒரு கோழிகால சலங்கை கோமாளி பண்ணும், ஒரு குப்பை தான் கலரமா, அது ஒரு கருடகால சலங்கை கட்டி விட்டு பாரு 56 தேசத்தையும் சுத்தி வரும். அப்படி என்பதற்காக இல்லை என்று சொல்லாமல் படிக்கு நம்ம கடவுளை கண்ணால பாத்துருக்கிறோமா? ஆனா நம்பலாம் கடவுள் நம்பலாம் கண்ணால பாத்துருக்கிறோம். ஆமாடா, அப்படி இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே பொதுமக்கள் இவங்கெல்லாம் தெய்வத்தை கண்ணுல பாத்துருக்கிறோம். யாருமே பாத்துக்க முடியாது, யாருமே பாத்துக்க முடியாது. நம்ம பாக்குறோம்டா, நாம பாத்துருக்கிறோங்க. அப்படி நாம் மனிதனுமே தெய்வமாக பார்க்கக்கூடிய நடமாடும் தெய்வங்கள் யார்? நம்மளுடைய ரசிக பொதுமக்கள். அப்படி ரசிக பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு ஓரிரவாக நாடகத்தை வைத்து அவர் நாள் முடிந்தளவுக்கு எனக்காக ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் என்பதற்காக வாரி வரைங்க அனைத்து நல்ல உள்ளங்களின் குடும்பமும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கும் உள்ளூர் வெளியூர் ரசிக பொதுமக்களுடைய குடும்பமும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு திருப்பதி கோபுரம் திருவண்ணாமலை ஆசனம் எப்படி நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் உயிரோங்கி பேர் வளர்கிறதோ அதனை போல அண்ணவருடைய குடியும் கோபுரம் எல்லாம் வளர வேண்டும் என்பதற்காக எல்லாம் நம் தெய்வமாகப்பட்ட மாதேஸ்வரனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்வோம். சமர்ப்பணம். காவலா, அப்படி இன்றைக்கு நாம் அலங்கரிக்கப்பட்டுள்ள நாடகத்தின் பெயர் நாமம் என்ன? இன்றைக்கு நாம் நடத்திருக்கும் நாடகத்தின் பெயரோ சிவபுராணமா, மகாபாரதமா, இல்லை ராமாயணமா? இந்த அகில உலகத்துல இதிகாச கதைகள் 2, மகாபாரதம், ராமாயணம். அப்படி இதிகாச கதைகள் 2 இருந்தாலும் இன்றைக்கு நாம நடத்திருக்கும் நாடகத்தின் பெயர் என்ன? சிவன் புராணத்துல ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய சந்திரன் கருவ பங்கம். சந்திரன் கருவ பங்கம். அப்படி இல்லையே ஹரிச்சந்திரன் சிவசந்திராமதி பிறப்பு. இப்பேர் கொண்ட நாடகத்துல நான் வந்திருக்கிறேன். நான் யார்? நான் கையாசர் வந்தேன்.
விஷ்ணு பிரம்மா இப்படி மும்மூர்த்தி தேவர்கள விஷ்ணுவுக்கு என்ன வேலை? இந்த அகில உலகத்துல பிறந்துட்ட ஒவ்வொரு உயிரினராக இருந்தாலுமே சரியே, அவை நல்லவையாக இருந்தால் காப்பதும் தீயவையாக இருந்தால் அழிப்பதும் விஷ்ணுவுடைய வேலையாகும். சதுர்முகம் கொண்ட பிரம்மதேவருக்கு என்ன வேலை? இந்த உலகத்துல திருமணம் செய்து ஒரு ஆணு பெண்ணும் திருமணம் செய்து ஒன்று சேர்ந்து விட்டால் குழந்தை பிறந்து விடுமா? பிறக்கவே பிறக்காது. சதுர்முகம் கொண்ட பிரம்மதேவராகப்பட்டவர் பிண்டம் பிடிக்க வேண்டும். பிரம்மதேவன் பிண்டம் பிடிக்க வேண்டும். பிண்டம் என்றால் என்ன? கருவே உருவாகி உருவமே சரிகரமாகி சரிகரமே 10 திங்கள் கழித்து ஒரு ஆண் மகனையோ இல்லை ஒரு பெண் மகளையோ பெற்றெடுப்பதற்காக படைக்கக்கூடிய தொழில் சதுர்முகம் பிரம்மதேவனுடைய தொழில். அப்படி மும்மூர்த்தி தேவர்களிலே நான்கா என்னுடைய பெயர் நாம் என்ன? அண்டம், பேரண்டம், அண்டம், பேரண்டம், அண்ட சராசரம், கீழே 7 உலகம், கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், ஈரேழு 14 லோகம், கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், ஈரேழு 14 லோகங்கள். இல்லன்னாங்க 7 லோகம்டா, மேல மேலே 7 லோகம், கீழே கீழே மண்ணு இருக்குது, கீழே 7 லோகம், மேல மேலே 7 லோகம். ஏன் சாமி நீங்க கடவுள்னு பாக்குறேன் நானு. ஏன்டா மேல என்ன இருக்குது? மேல ஆகாயவாணி இருக்கிறாரா? கீழே பூமாதேவி. ஏன் சாமி கீழே மண்ணு கிடையாது? மேல படுதா, மேல என்ன இருக்குது? மேல ஆகாயவாணி இருக்கிறா. மேல ஆகாயவாணியா? ஆமா. நல்லா கண்ணு திறந்துபட்டு பாரு, மேல படுதா கிடையாது. என்ன சாமி என்ன ஏமாத்துறீங்க? இந்த மண்ணுக்கு கீழே 7 உலகம், இந்த படுதாக்கு மேல 7 உலகம். நான் சொன்னா இந்த துணிடா, அப்படி சொல்லு. இந்த துணிக்கு மேல 7 உலகம், துணி படுதாவுக்கு மேல 7 உலகம். இந்த மண்ணுக்கு கீழே 7 உலகம், இந்த வானத்துக்கு மேல 7 உலகம், வயருக்கு மேல 7 உலகம். ஒயர் அங்க இருக்குது. ஆமா இங்கதான் இருக்கிறோம். சரி, அந்த ஒயருக்கு மேல 7 உலகம், ஈரேழு 14 உலகம். கரெக்டா நான் சொல்றேன். கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், மேலே 7 உலகம். எப்படி அந்த இடத்துலயா? என்னது உலகட்டா? உலகங்க எல்லா இடத்துக்கும் வருது, உலகேண்டா வர மாட்டேங்குது கருமம். கீழே 7 உலகங்கள், மேலே 7 உலகங்கள், ஈரேழு 14 லோகங்களுக்கும் 14 லோகங்களுக்கு முதல் கடவுளாக வெளியே வரக்கூடிய மாதேஸ்வரன், சித்தேஸ்வரன், கைலாசவாசன் இப்படி என்பதற்காக பல பெயர் நாமங்களை பெற்ற என்னுடைய பெயர் தான் படியலுக்கும் பரம கடவுளாகப்பட்ட ஜடாமுடி தரித்திட்ட 2011 நேத்திரம் படைத்த பாரா படியலுக்கும் பரம சிவன் என்னுடைய பெயர். சாமி பாம்பாட்டி பாரா முடிதெடுத்திட்ட 2011 நேத்திரம் படைத்த படியலுக்கும் பரம கடவுள் என்னுடைய பெயர். சாமி கிட்ட பல விஷயங்கள் சோதிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறவா? சோதிக்கணும் நானு. ஒரு உண்மையில சாமியா பொய் சாமியா தெரியணும்ல எனக்கு. இதெல்லாம் கேட்க பாரு. வாங்க அப்படி சாமி. எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும் 2011 கண்ணுன்னு சொன்னீங்களே, அது 2011 கண்ணு எங்க இருக்குது? ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சது மொத்தம் 3 கண்ணு. வலது கண்ணு 1, இடது கண்ணு 1, நெட்டி கண்ணு 1, மொத்தம் 3 கண்ணு தெரியுது. இன்னும் 2008 கண்ணு எங்க இருக்குது? இல்ல கரெக்டா கேள்விகளை கேக்குறியா? இந்த பாலா போன வயிற்றுக்கு கருமாந்தன் என்னத்தை திங்கிற? பண்ணிட்டீ வைத்தியக்காரா. 2011 நேத்திரத்துல நேத்திரன்னு சொல்றீங்களே, எனக்கு 3 நேத்திரம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. மீது என்ன 2007 நேத்திரம்? 2008 கண்ணு எங்க? என்ன ஒண்ணு குறைகிறியா? பிச்சை பிச்சை எடுத்துருவோம் நானே. போயிருங்க இளம்பல பஸ் ஸ்டாண்டுக்கு போயிரு, பிச்சை எடுக்கிறதுக்கு. பிச்சை எடுத்துருவேன். அப்படி எனக்கு கண்கள் எங்க இருக்கிறது? கரெக்டா கணக்கு சொல்றேன், ஒவ்வொன்ன கணக்கு படி பார்க்கலாம். சொல்லு. சொல்லட்டுமா? சொல்றேன்.
கங்கைக்கு தான் ரெண்டு கண்ணு மங்கைக்கு தான் ரெண்டு கண்ணு என் உடுக்கைக்கு ரெண்டு கண்ணு எவ்வளவுதான் அடி அட்டாலும் காலையில் 750 ரூபாய் ஒரு ரூபா நம்ம மியா மியாங்கிறோம் இவன் ஓஹோ அப்படி அப்படி இவன் நம்ம தொந்தனத்தான் அடிக்கிறான் 2008 கணக்கு விளக்கம் சொல்லுங்க 2008 கணக்கு சொல்லலாம் என்ன பண்ணுவ சொல்லலாம் அப்புறம் 700 ரூபாய் சம்பளம் வந்து 300 ரூபாய் தான் கொடுப்பேன் வாத்தியார் வர சொன்னாரு சிவன் வேஷம் போட சொன்னாரு போட்டுட்டேன் என் பேரு சொல்லிட்டேன் நான் போயிட்டு வரேன் போயிட்டாரு 150 ரூபாய் சம்பளம் ஆமா அட்வான்ஸ் வேற வாங்கிட்டு 2500 ரூபாய் 2500 ரூபாய் வாங்க சம்பளம் 750 ரூபாய் 2500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி தின்னுக்கிறேன் மறுபடி பார்த்தா இப்ப நீ தான் பாதி காய்ச்சி கொடுக்கணும் மாதிரி சம்பளம் 700 ரூபா தான் ஆனா 2500 ரூபா அட்வான்ஸ் வாங்கி இருக்கிறேன் மீது எனக்கு எவ்வளவு வேணும் 1800 ரூபாய் கோமாளி 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் அதுல 1800 ரூபாய் உனக்குதான் கழிக்க போறேன் என்ன மாதிரி இடத்துல கழிப்ப கோமாளி ஆள் இல்லாத கடையில ஏன்டா டீயா தர அப்படி அதனால அப்படி இருக்கின்ற திருவாயில ஒவ்வொன்னா சொல்றேன் ஒவ்வொன்னா விரலோட்டு கணக்கு பிடிப்பாங்களா நாத்த அடிக்காதா கணக்கு இல்லைங்களா சரி சொல்லுங்க என் வலது கண் ஒன்று என் இடது கண் ஒன்று என்னுடைய நெற்றி கண்ணு மொத்தம் 3 கண்ணாவது நான் வாகனமாக ஏறி செல்கிறேன்னு என் நந்தி காவலன் நந்தீஸ்வரனுக்கு 2 கண்ணு 5 கண்ணு ஆயிடுச்சுங்க 5 என் கையில திரிசூலத்துல உடுக்கு இருக்குதுல்ல சித்த உடுக்கு என்னது சித்த உடுக்கு சித்த உடுக்கா சித்த உடுக்கு கெட்ட வார்த்தை பேசாதீங்க சித்த உடுக்கைடா இந்த உடுக்கைக்கு 2 கண்ணு 7 கண்ணு ஆயிடுச்சு 7 என்னுடைய உடலில சரி பாகமாக ஆண் பாதியாக பெண் பாதியாக அர்த்தநார் ஈஸ்வரராக இருந்தாலே யாரினுடைய தேவியாகப்பட்ட உமா மகேஸ்வரி பார்வதாளுக்கு 2 கண்ணு 9 என் தலையில என் ஜடாபாரத்துல நீர் என்று சொல்லக்கூடிய அமர வைத்திருக்கிறானே என் கங்காதேவிக்கு 2 கண்ணு மொத்தம் 11 கண்ணு ஆயிடுச்சு சரியாக 11 நேத்திரம் இன்னும் 2000 கண்ணு நல்லா என்னை உற்றுப்பார் அப்படித்தான் தெரியுது 3 கண்ணு தான் இன்னும் 11 கண்ணு சொல்லிட்டேன் 2000 கண்ணு வேணுமே 2000 கண்ணு தான் உனக்கு வேணும் என் உடம்பிலே உலாவிக் கொண்டிருக்கிறதா அது ஆதி சேசன் என்று சொல்லக்கூடிய நாக சர்ப்பங்கள் பாம்புங்க இந்த நாக சர்ப்பங்களுக்கு சரியா 1000 நாக சர்ப்பங்கள் என்னோட உடம்பில இருக்குது 1000 நாக சர்ப்பங்கள் இருக்குது பல்லு புடுங்காதுங்களா புடுங்காதுடா கொத்தி விடுமா உங்க பாசமா பள்ளி கிடைக்குது ஆமாடா சரிங்க சரி அப்படி என்னுடைய உடம்பிலே சரிபாகமாக உலாவிட்டு இருக்குது இந்த நாக சர்ப்பங்கள் சரியாக 1000 பாம்பு என் மேனி மேல இருக்கிறது இந்த என்னுடைய மேனியில இருக்கக்கூடிய 1000 நாக சர்ப்பங்களுக்கு எத்தனை கண்ணு இருக்கும் 1000 தலைக்கும் 1000 பாம்புக்கும் 2000 கண்ணு 2011 நேத்திரம் முடித்த பாரா முடித்த பரம கடவுள் சாமி கடவுளே சரிங்க சந்தேகம் முடிந்து விட்டது ஓய்வெடுக்கிறேன் இன்னும் சந்தேகம் இருக்குமா இதுக்கு மேலதாங்க சந்தேகமா இருக்கு இதுக்கு மேலதான் பரிசோதிக்க போறேன் 2011 நேரத்துல எங்க இருக்குன்னு கேட்டா நான் கரெக்டா சொல்லிட்டீங்க வேலை முடிஞ்சது இன்னும் இருக்குதுங்க வேலை என்ன சந்தேகம்
இப்ப இந்த மாதிரி நோம்பி போடுறாங்களே, நோம்பி போடுறாங்க இல்லன்னா காது குத்து இல்ல கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுல்ல, நிகழ்ச்சி போட்டா அந்த மாதிரி பந்தல் போடுறாங்களே, பந்தலுக்கு முன்னாடி பந்தக்கால் இருக்குதுல்ல, அந்த பந்தக்கால்ல 2 வாழை மரம் கட்டுறாங்க. அந்த 2 வாழை மரம் ஏன் கட்டுறாங்க, எதுக்கு கட்டுறாங்க, எதுக்கு கட்டுறாங்க சொல்லுங்க. சரியாங்க, அந்த வாழை மரம் 2 வாழை மரம் கட்டுறாங்கல்ல, வாழை மரம் எதுக்கு அப்படி ஜம்முன்னு பின்னாடி வாழை மரம் எதுக்கு கட்டுறாங்க? எந்த ஒரு வித்தியாசமா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தா ஏன் எடுத்தோன்னே வாழை மரத்தை விட்டு அந்த வாழை மரத்தை கட்டுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? இந்த அகில உலகத்துல எத்தனை மரங்கள் இருக்குது, ஆனா அத்தனை மரத்தையும் ஒரே வெட்டினோம்னா தலைக்காது, அது மறுபடியும் தலையவே தலையாது. ஆனா வாழை மரம் மட்டும் எத்தனை டைம் வெட்டிட்டே இருந்தாலும் வெட்ட வெட்ட தலைஞ்சுகிட்டே இருக்குமா, அது போல வெட்ட வெட்ட எப்படி எல்லாம் தலையுதோ அதே போல அந்த நல்ல விஷயத்துல எல்லாம் கலந்துக்கிறாங்க பாத்தியா. வருகின்ற நல்ல உள்ளங்கள் எல்லாம் அந்த வாழை மரம் எப்படி வாழையடி வாழையா வளர்ந்துகிட்டே இருக்குதோ அதனை போல இந்த விழாவில கலந்துக்கிறவனுடைய குடும்பம் எல்லாம் கலந்துக்கிறவங்க அவங்களுடைய குடும்பம் எல்லாம் வாழையடி வாழையா வளரணும்னு சொல்லி தாண்டா வாழை மரத்தை கட்டுறது. வாழை மரம் அதுக்கு கட்டுறாங்க, யார் எதுக்கு கட்டுறாங்க? வாழை மரம் அதுக்கு கட்டுறாங்க, வாழை மரம் அதுக்கு கட்டுக்கிறேன். ஏன் கட்டுறாங்க நான் சொல்றேன். வாழை மரத்தை எதுக்கு கட்டுறாங்கன்னா வாழை மரத்தை கட்டாத விட்டா கீழே சாஞ்சி போயிடும், அதுக்குதான் அவங்க முடிச்சு கட்டி வைக்கிறாங்க. இருக்க மாட்டேன் எங்க கதை கேட்பாங்களா? வாழை மரம் அதுக்கு தான் அங்கிருந்து வெட்டிட்டு வராங்க, அப்படியே கொண்டு வந்து வச்சு நிக்குமா, கட்டி வச்சா தான் நிக்கும், கீழே விழுந்துருந்தா கட்டி வைக்கிறாங்க. உன்னோட சந்தேகம் முடிஞ்சது. சரி காமலா, இன்னொரு சந்தேகம் இதேடப்பா இது பிடிங்க. இது என்னது? கல்லுடா. இந்த கல்லு தண்ணியில போட்டா ஏன் முழுவுது? ஏண்டா இது தெரியாதாடா? உனக்கு வயசு எத்தனை ஆகுது? வயசு 23 வயசு. 23 வயசு ஆகுது. ஏண்டா 23 வருஷமா கல்லு ஏன் தண்ணிக்குள்ள போட்டா முழுவுது அது கூடமா தெரியாது? தெரியலையே. கல்லு வெயிட்டா இருக்குது அதனால தண்ணிக்குள்ள போட்டா முழுவுது. அவ்வளவு கல் எதுக்கு முழுவுது? வெயிட்டா இருக்குது போட்டா முழுவுதுரா. அதுக்கு அந்த கல்லு முழுவுது. அதுக்கு ஏன் முழுவுது? யாருகள் உங்களுக்கு தெரியல, யாருகள் நான் சொல்றேன். பைத்தியக்காரா இதுக்கு தான் அப்புறம் முழுவுது. அதுக்கு முழுவு கிடையாது. கல்லு ஏன் முழுவுதுன்னா தண்ணியில போட்டா ஏன் முழுவுது? கல்லுக்கு வந்து நீச்சல் தெரியல. இப்ப நாம தானே வெயிட்டா இருக்கிறோம், தண்ணியில பத்தியா நாம ஏன் மிதக்கிறோம்? அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சு நீச்சல் மேல வந்துடும். சாமி இங்க இருக்காதுடா. சரி காலையில் 5 மணிக்கு கிளம்பிடுவோங்க. சாமி கிளம்பி. சரிங்க. சரி உன்னோட சந்தேகம் முடிஞ்சது போயிட்டு காவலா. சாமி சாமி இது வரா பகவானே இன்னொரு சந்தேகம். ஒரு சந்தேகம் ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. சந்தேகம் வந்தா ஒரு பெருத்ததே ஒரு நோய் ஆயிருமா. ஒரு சந்தேகம் மட்டும் இதோட முடிச்சுக்கோ. தோசை ஊத்துறாங்க இல்லைங்க, அந்த தோசை ஏன் திருப்பி போடுறாங்க? ஐயா தோசை எதுக்கு ஐயா திருப்பி போடுறாங்க? அந்த ஐயாவுக்கு தெரியும் தோசை சுட்டுறது கிடையாது, இட்லி மட்டும் தான். அந்த ஐயா பொம்மை டிவியே பார்த்துட்டு அப்பதான் மோட்டு பத்துல வெளியே வந்துருக்கு. தோசை ஏன் திருப்பி போடுறாங்க? தோசை ஏன் திருப்பி போடுறாங்கன்னா வெந்தாதாண்டா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், அதனாலதான் வியாபாரத்துக்காக தான் திருப்பி திருப்பி போடுது. அதுக்காக திருப்பி போடுறாங்க. ஐயா அதுக்குதான் திருப்பி போடுறது. அந்த ஐயா சத்தியமா பொம்மை டிவி தான் பாக்குது. அந்த ஐயா வெக்க வேற வந்துருச்சு. தோசை அதுக்கு திருப்பி போட கிடையாது. ஏன் திருப்பி போடுறாங்கன்னு கேள்வி நான் சொல்றேன். தோசை ஏன் திருப்பி போடுறாங்கன்னா தோசையால திரும்ப முடியாது, அதனாலதான் அவங்க திருப்பி போடுறாங்க. சீக்கிரம் சொல்லிவேங்க. 108 வாடாங்க. சரி அதெல்லாம் போயிட்டு பாத்தீங்க. கேட்டு கேள்வி இதுக்குமா பதில் சொல்லல. இன்னொரு கேள்வி கேட்க அதுக்கு சொல்லுங்க போலாம். இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ கடை இருக்குது. இருக்குது சொல்லட்டுங்களா வேணாங்களா? நீங்க சாமி கடவுள் தானே, சந்தேகம் நீங்க தீர்த்து வைக்கணும்ல. நல்ல சந்தேகமா கேள்றா. நல்ல சந்தேகமா தான் கேள்றா. தமிழ்நாட்டுல எத்தனையோ கடை இருக்குது. அந்த கடையெல்லாம் ஒரு நாளைக்காவது லீவ் விடுவாங்க. ஆனா லீவே விடாத கடை என்ன கடை? அதுவும் குடியரசு தினத்துக்கெல்லாம் லீவ் விட்டுறாங்கடா. கவர்மெண்ட் லீவ் விட்டுறாங்க. லீவே விடாத கடை என்ன கடை? எந்த கடையா இருந்தாலும் ஒரு மெடிக்கல் கடையா இருந்தாலும் அவனோட நல்லதா நடக்கும் கெட்டது நடக்கும். அவன் எங்கேயாவது போவாங்க வருவாங்க, அதனால கடையை ஒரு நாளாவது லீவ் விட்டுதான்டா லீவ் விட்டுருவாங்க. ஆனா லீவே விடாத கடை ஒரு கடை ஓடிட்டு இருக்குது. அது என்ன கடை? ஓடிட்டு அந்த மாதிரி ஓடுற கடை எதுவுமே இல்லையே. இருக்குதுங்களே. என்னடா கடை? லீவே விடாத கடை என்ன கடைன்னா அதுதான் சாக்கடை. எங்கடா புடிச்சது? காலுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்களா?
திருப்பாக்கடலுக்கு அந்தாட போய் சொல்றேன். யா மூளையே சனி மூளை. சனி மூளையா? சனி மூளைங்க. சரிங்க. அக்கா இங்கே கிளம்பிடுச்சுடா டே. அக்கா அக்கா பெரிய உட்காட முடியாமா? உட்காட முடியாம இல்லைங்க. பேர் குஞ்சாயி. நம்மளை காக்க வந்த தாய் குளம் இல்லையா? அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நீ ஐயா நீ ஒரு ஆள் இருந்தா வெடி வெடி கூத்தாடி போடும். காக்க வந்த தாய் குளம்டா. கிடையவே கிடையாது. என் உயிர் எடுக்க வந்த பேய் குளம். சரிங்க அதெல்லாம் போயிட்டு போதுங்க. இன்னொரு சந்தைங்க. வாங்க இப்படி வாங்க. பண்டாரம் அடிச்சிருவோம்டா. பின்னாடி என்ன நிக்குது? பின்னாடி என்ன நிக்குது? பின்னாடி என்ன நிக்குதுன்னா வண்டி நிக்குதுடா. வண்டி நிக்குது இல்ல? இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது, லாரி நிக்குது, எல்லாம் காரு அது இதெல்லாம் நிக்குது இல்லைங்க? அந்த வண்டியெல்லாம் ஏன் நிக்குது? ஏன் நிக்குதுன்னா இப்ப வண்டியில நம்ம வந்தோம், காலையில போகணும், நம்ம எல்லாம் அவங்க அங்கங்க போகணும். அதனால வண்டியில போறதுக்காக வண்டி நிக்குது. வண்டி அதுக்காக நிக்குது. வண்டி அது நிக்க கிடையாது. வண்டிக்கு உட்காரத்துக்கு பொச்சு கிடையாது. குருபரா இவனை என்னடா பண்றது? சாமி இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? சொல்றியா? தூக்கத்துல கேட்க கூடாது, தெளிவா சொல்லு போகலாம். தூக்கம் இல்ல அப்படியா? ஆனா 2 வாலு 8 காலு 2 கண்ணு, அது உயிருள்ள ஜீவன் சுத்திட்டு இருக்கு. தெளிவா சொல்லுங்க பாக்கலாம். ஆனா 4 காலு 8 காலு என்ன குழப்பாதுடா? 8 காலு 2 வாலு 2 கண்ணு 4 கண்ணு 4 கண்ணுயா 4 கண்ணு, ஒரு உயிருள்ள ஜீவன் 2 தலை, ஒரு உயிருள்ள ஜீவன் சுத்திட்டு இருக்கும். அது என்ன? நான் சொல்லிட்டு நான் பால் டயர் குடிச்சிருக்கியா? அது என்ன சொல்லு? நான் சொல்லட்டுமா? சொல்லி போடுங்க. போட்டு தம்பி உட்கார. அது எதுவுமே இல்ல, ஒரு கெண்டராய் ஒரு பொட்ட நாய். அது எங்களுக்கு தெரியாதா? அவனே கேள்வி கேட்க அவனே பதில் சொல்லிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் மாமா கொலகார மாமா பால் டயர் கொடுப்பா. குழாய் மொழி போடு உட்காரா. சொல்லு பேண்ட் ஜிப்புக்கும் கோழி முட்டை என்ன வித்தியாசம் சொல்லு பார்க்கலாம். கரெக்டான பாயிண்ட். பேண்ட் ஜிப்புக்கும் கோழி முட்டைக்கு என்ன வித்தியாசம் என்கிட்ட கேக்குறியா? நான் சொல்லட்டுங்களா? சொல்லலாம். கோழி முட்டையை உடைச்சா என்ன வருது? குஞ்சு வருது. பேண்ட் ஜிப்பு திறந்தா குஞ்சு தான். அதே குஞ்சு தான். உட்காரு போ. குழியில உட்கார போகல போறதா? சரிங்க அதெல்லாம் போயிட்டு போதுங்க. இப்பதான் ஒரு சந்தேகம் கேக்குறீங்க. இப்ப இடப்பாக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே, ஆமா சத்தி பார்வதி அம்மா. ஆமா அந்த அம்மா 1க்கு 2 வந்தா கீழே இறங்கி போயிடுறாங்க. உங்க தலைமையில வைத்திருக்கீங்களா? உங்க கூத்தியா கூத்தியா பைத்தியக்காரா கங்காதேவி. அதான் உங்க கூத்தியா பைத்தியக்காரா. அப்படி தப்பான வார்த்தை சொல்லாதடா. கூத்தியான்னு சொல்லக்கூடாது. கூத்தியா அப்படி எல்லாம் இல்லடா. உங்க ஸ்டெப்னி இந்த டயர் பந்தறவன அந்த டயர். டேய் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லடா. சரிங்க இந்த அம்மா 1க்கு 2 தான் கீழே இறங்கி போயிடுறாங்க. அந்த அம்மா மூத்திரம் எப்படி போவாங்க? வா அதுக்கு சொல்றேன். கங்காதேவி தலையில வச்சிருக்கிறன அப்படி நீ இப்ப என்னமோ சொன்னீங்க கூத்தியா, அது கிடையாது. எதனால கங்காதேவியோட ஜடாபாரத்தில் அமர வச்சிருக்கிறேன்னு தெரியுமா? எதனால அமர வைத்திருக்கேன்னு தெரியுமா? கங்காதேவி என்பவள் ஒரு நீர் தண்ணி. ஆமா இந்த அகில உலகத்துல கங்காதேவியாகப்பட்டவள் இந்த பூமியில இறக்கி விட்டா எங்கு பார்த்தாலும் வெறும் நீர்மயமா தான் காட்சியளிக்குமா. இந்த மாதிரி மானிட பிரதிகளே இருக்கவே முடியாதா? இப்பயே பாரு எத்தனை மழை வந்து எத்தனை வெள்ளம் வந்து யாரெல்லாம் போறாங்க. நான் போக மாட்டேங்கிறேன்றியா? எப்படி எல்லாம் எத்தனை பேர் எல்லாம் போறாங்க வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு. அதனால அது சாதாரணப்பட்ட அந்த வெள்ளத்துக்கு அப்படின்னா இந்த அகில உலகத்தையும் தண்ணி என்பவள கங்காதேவிதான் இந்த பூலகத்துல விட்டா என்ன நடக்கும்? தண்ணி ஆயிருங்க. அதனாலதான் ஜடாபாரத்தில் அமர வைத்திருக்கிறேன். அந்த அம்மா மூத்திரம் போறது எப்படி போவாங்க? இந்த அம்மா கீழே இருக்கிறாங்க இறங்கி போயிடுறாங்க. அந்த அம்மா மூத்திரம் எப்படி போவாங்க? பைத்தியக்காரா சிறுநீர் கழிப்பது எங்கன்னு தான் கேக்குறேன். அது என்ன சிறுநீர் பெருநீர் மூத்திரம் போறது எப்படி? ஒண்ணுக்கு அது எங்க போறா? எப்படி போறாங்க? ஒரு மனிதன் காலை எழுகிறான், காலை கடனை முடிக்கிறான், முடித்த உடனே சாப்பிட்டுட்டு எங்க போறான்? சாப்பிட்டுட்டு நேரம் ஒயின் ஷாப் தான் போறான். அது உன்னை மாதிரி குடிக்காரங்க உழைப்பாளி மக்கள் இருக்கிறாங்களே, கொள்ளக்காரர் மாதிரி மசாலக்காரர் மாதிரி எப்ப உழைச்சிட்டே தான் இருப்பாரு. அது மாதிரி உழைப்பாளிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? காட்டிற்கு சென்று போடுறாங்க, நிறைய வேலை செய்யறாங்க, கல்ல உடைக்கிறாங்க. அப்படி உழைக்கும் பொழுது அந்த மனிதனுடைய உடம்பில இருந்து வியர்வு துளி வருதுல்ல, அந்த வேர்வை வருதுல்ல, அந்த வேர்வை தான் கங்காதேவியாகப்பட்டவள் சிறுநீர் கழிப்பது. ஆமாங்க அந்த மூத்திரம் அந்த வேர்வை எடுத்து நாக்கில் வச்சா உப்பு கறிக்குதுங்க. உப்பு கறிக்குதா? அதுதான் கங்காதேவி சிறுநீர் கழிப்பது. ஒண்ணுக்கு அப்படி போறாங்க மூத்திரம் போறது, அந்த அம்மா அப்படி போறாங்க. அந்த அம்மா இப்படி பேருவாங்க. நாளை பாத்ரூம் கட்டிட்டீங்களா? நீ என்ன தூக்கிட்டு வர? மலம் கழித்தால் எப்படி?
அதான்டா மலம். மலம்னா அதான் இது என்னடா இதுதானே இப்ப சொன்னையா? தூய தமிழ்ல சொல்லுங்க. அது ரெண்டுக்கு போனா எங்க போவாங்க? சொன்னதான் தெரியுங்க. அந்த ரெண்டுக்கு போனா எங்க போவாங்க? எங்க போவாங்க? இந்த அகில உலகத்துல மனிதன் உழைக்கிறான்ல, உழைச்ச உடனே வேர்வை வருதா? அது கங்காதேவி ஆகப்பட்டவர் சிறுநீர் இருக்குது. அந்த வேர்வை வந்த இடத்துல நல்லா உனக்கு பாரு, இடத்துல வேர்வை நிக்குது, அது நல்லா தொடச்சு விட்டு பாரு, என்ன வருது? அழுகு வருதுங்க. அது நல்லா மூந்து பாரு. என்ன பீனாத்தனாரு? இதுதான் கங்காதேவி ஆகப்பட்டவர் மலம் கழிப்பது. அப்படியா? ஆமாடா. ஏன் சாமி, உங்க தேவைக்கு கூத்தியாரு தூக்கி தலைமையில வச்சுப்பீங்க, அந்த அம்மா பிய்ய பேடுறது மூத்திரம் விடுறது போற எங்க மேலையாவா? பூலாமக்கூடிய நன்மைக்காக மட்டுமே ஜடாவரத்தில் அமர வைத்திருக்கிறேன் கங்காதேவி ஆகப்பட்டவர். சரி, அந்த அம்மா ஒண்ணுக்கு 2 பேர் அப்படி போறாங்க, அதை விட்டு அதெல்லாம் ஒண்ணும் பெரிய மேட்டர் கிடையாது. சரி, இப்ப பொம்பளைங்க மாசு வரையும் வீட்டுக்கு தூரம் போறாங்கல்ல, அந்த அம்மா எப்படி போவாங்க? ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட தானே கேட்பேன், நீங்க தானே சொல்லணும். நீ கேக்குறதெல்லாம் கரெக்டான கேள்விதான். தங்கமா தான் கேக்குறேன். கேக்குற விதம் ஒண்ணு இருக்குதா இல்லையா? எப்படி? மாதவிடாய். மாதவிடாயா? பெண்கள் மாதத்திற்கு ஒரு முறை மாதவிடாய் ஆகுறாங்களே, அந்த அம்மா எப்படி போவாங்க? கங்காதேவி ஆகப்பட்டவள் ஒரு பெண், அவன் தாயோ மாதவிடாய் ஆவாங்க. அவங்க எங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நந்தீஸ்வரா, பெண்கள் மாதவிடாய் செல்வது கங்காதேவி செல்வது எப்படி? மாதத்திற்கு ஒரு முறை நானும் என் தேவியாகப்பட்ட உமா மகேஸ்வரி பார்வதாலும் தில்லையிலே சென்று நடனம் புரிவோம். ஆமா, அப்ப தில்லையில் நடனம் புரிஞ்சதுனாலதான் என் பெயர் தில்லை நடராஜன். அப்படி தில்லையிலே நடனம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது என் தேவியாகப்பட்ட யாரு? உமா மகேஸ்வரி பார்வதாகப்பட்டவன் என்னை விட அதிகமா ஆடுவாடா. ஆமா, அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் தருவாயில அவன் மீது என்னடா நம்மளை விட அதிகமா ஆடுறாள அப்படிங்கிற ஒரு கோபத்தினால இவனை நெற்றிக்கண்ணே திறப்பேன். ஆமாடா, நெற்றிக்கண்ணை திறந்தா என்ன ஆகும்? உதிரமாக வரும். அப்படி அந்த உதிரமானது வருகின்ற தருவாயில மாதத்திற்கு ஒரு முறை தான் நடனம் புரிவேன். அது போல நான் எப்பெல்லாம் ஆங்கார கோபப்பட்டு என் மனைவி உமா மகேஸ்வரி பார்வதால் மேல ஆங்கார கோபம் அடைக்கிறானோ அப்பெல்லாம் அந்த ரத்தம் எல்லாம் குங்கும திலகமாக மாறிவிடுமா பெண்களுக்கு. அது நெற்றிக்கண்ணை திறந்த உடனே ரத்தம் வரும். அது தாண்டா பெண்கள் மாதவிடாயா வருது. அப்படிங்களா? சரிங்க, அதெல்லாம் சந்தேகம் முடிஞ்சதுல போயிட்டு வரட்டா. அப்படி இன்றைக்கு நான் கனசபைக்கு வருவதற்கான காரணம் என்ன? நாமளே பேசிக் கொண்டிருந்தால் வீண் வார்த்தைகள் பேசவே கூடாதுடா. வளவல்னு பேசிட்டு இருந்தா வாய்க்கேடுன்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தா அதுக்குதான் கேடுங்க. எதுக்கு? உடம்புக்கு. அப்படி இன்றைக்கு நான் கனசபைக்கு வருவதற்கான காரணம் என்ன? நந்தியை இங்கு வர நான் ஒரு வார்த்தை சொல்வேன். நந்தியை இங்கு வர நான் ஒரு வார்த்தை சொல்வேன். நான் வந்திருக்கோம் பக்தருக்கு நான் வரமதை கொடுக்க வேணும். நீ சந்தோஷமாக சென்று என் மனைவி சக்தி அழைத்து வாடா. நந்தீஸ்வரா, நந்தியை இங்கு வாராய் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். வருகின்ற பக்தருக்கு வரமதை நான் அள்ளி கொடுக்க வேண்டும். சந்தோஷமாக சென்று என் மனைவி சத்திய மன்னர் அழைத்து என்பதற்காக அதிவிரைவாக அழைத்துக் கொண்டு வா.
Parvati